அன்பர் ஜெப ஊழியங்கள். கர்த்தர் உங்களோடு இடைப்பட எங்களோடு இணையுங்கள். அன்பரின் நேரம். கிட்ட வந்து உம் முகத்தை நான் பார்க்கிறேன், ஒட்டிக்கொண்டு உம் தோளில் நான் சாய்கிறேன். கிட்ட வந்து உம் முகத்தை நான் பார்க்கிறேன், ஒட்டிக்கொண்டு உம் தோளில் நான் சாய்கிறேன். என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் நீரேசையா, என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் நீரேசையா. என் உள்ளமெல்லாம் உணர்வெல்லாம் நீ தானையா, என் உள்ளமெல்லாம் உணர்வெல்லாம் நீ தானையா. கிட்ட வந்து உம் முகத்தை நான் பார்க்கிறேன், ஒட்டிக்கொண்டு உம் தோளில் நான் சாய்கிறேன். காலையிலே உம் முகத்தை நான் பார்க்கையில் உம் சாயலிலே நான் என்றும் திருப்தியாகுவேன். காலையிலே உம் முகத்தை நான் பார்க்கையில் உம் சாயலிலே நான் என்றும் திருப்தியாகுவேன். என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் நீரேசையா, என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் நீரேசையா. என் உள்ளமெல்லாம் உணர்வெல்லாம் நீ தானையா, என் உள்ளமெல்லாம் உணர்வெல்லாம் நீ தானையா. கிட்ட வந்து உம் முகத்தை நான் பார்க்கிறேன், ஒட்டிக்கொண்டு உம் தோளில் நான் சாய்கிறேன். மதியத்திலே உம் முகத்தை நான் பார்க்கையில் உம் இதயத்திலே என்னையே நான் காண்கிறேன். மதியத்திலே உம் முகத்தை நான் பார்க்கையில் இதயத்திலே என்னை நான் காண்கிறேன். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் நீரேசையா, என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் நீரேசையா, என் உள்ளமெல்லாம் உணர்வெல்லாம் நீ தானையா. என் உள்ளமெல்லாம் உணர்வெல்லாம் நீ தானையா. கிட்ட வந்து உம் முகத்தை நான் பார்க்கிறேன், ஒட்டிக்கொண்டு உம் தோளில் நான் சாய்கிறேன். மாலையிலே உம் முகத்தை நான் பார்க்கையில் மன்னவனே உம் மகிமை நான் காண்கிறேன். மாலையிலே உம் முகத்தை நான் பார்க்கையில் மன்னவனே உம் மகிமை நான் காண்கிறேன். என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் நீரேசையா, என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் நீரேசையா. என் உள்ளமெல்லாம் உணர்வெல்லாம் நீ தானையா, என் உள்ளமெல்லாம் உணர்வெல்லாம் நீ தானையா. கிட்ட வந்து உம் முகத்தை நான் பார்க்கிறேன், ஒட்டிக்கொண்டு உம் தோளில் நான் சாய்கிறேன். ராவினிலே உம் முகத்தை நான் பார்க்கையில் ராப்பகலாய் உம் நினைவில் நான் வாழ்கிறேன். தாவினிலே உம் முகத்தை நான் பார்க்கையில் ராப்பகலாய் உம் நினைவால் நான் வாழ்கிறேன். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் நீரேசையா, என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் நீரேசையா, என் உள்ளமெல்லாம் உணர்வெல்லாம் நீ தானையா. என் உள்ளமெல்லாம் உணர்வெல்லாம் நீ தானையா. கிட்ட வந்து உம் முகத்தை நான் பார்க்கிறேன், ஒட்டிக்கொண்டு உம் தோளில் நான் சாய்கிறேன். யூடியூப்ல நம்முடைய அன்பரின் செய்திகள், அன்பரின் ஜெயகீதங்கள் மற்றும் நம்முடைய அநேக பாடல்களை நீங்கள் பார்க்க முடியும். இந்த எலிசபெத் ராஜ்குமார் என்ற யூடியூப் சேனலை நீங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் அதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. அன்பர் துதி திருச்சபையின் ஞாயிறு ஆராதனை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 9 மணிக்கு விருத்தாச்சலம் புதுப்பேட்டையில் இருக்கும் ராஜா தேசிங்கு தெருவில் அமைந்திருக்கும் நமது சபையில் வைத்து நடைபெறும். கலந்து கொள்ளுங்கள். தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள். நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது,
கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆமென். இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கறதுக்கு முன்னாடி நிறைய காரியங்களை பேசினார். எதற்காக ஒளி வந்திருக்கு, எதற்காக கர்த்தருடைய மகிமை உதித்திருக்கு என்று சொன்னால் 2வது வசனம் தான் ரொம்ப முக்கியம். 2வது வசனத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு? இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். அதுதான் ரொம்ப ஆண்டவர் முக்கியமாக நாம் கவனமாக இருக்கிறதுக்கு சொல்லியிருக்கிற வார்த்தைகள். நீங்கள் இதுவரைக்கும் நம்ம கொரோனா என்ற ஒரு பயம் என்ற இருள், ஐயோ கொரோனாவா அப்படியா இப்படியா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். புரியுங்களா? இதுக்கு முன்னாடி வந்த அந்த கொரோனா பயம் கூட பரவாயில்ல போல இருக்குதேன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பயங்கரங்கள் வரும். இன்னும் கொடிய பஞ்சங்கள், கொடுமையான மனிதர்களுடைய செயல்கள், ரோமர் 1 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சில விதமான வித்தியாசமான ஜனங்கள், அதே மாதிரி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கடைசி காலத்தில் கொடிய நாட்கள் வரும் என்று அறிவாயாக மக்கள் எப்படிலாம் இருப்பாங்க. அப்போது அதே மாதிரி இப்போவே பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் கொலை தற்கொலை சொல்கிறப்படுதில்ல. ரொம்ப வேதனைக்குரிய காரியம், பாலியல் குற்றம் செய்கிறவங்க, டீச்சர்ஸு ஸ்டூடெண்ட்ஸு மத்தியில் பாலியல் குற்றங்கள், யாரெல்லாம் செய்யக்கூடாததோ அந்த தவறுகளை செய்கிறவர்கள், சிறுமிகிட்ட பாலியல் குற்றம் செய்கிறாங்க. இந்த மாதிரி காரியங்கள்லாம் ஆண்டவர் போன வருஷத்தில் சொல்லும்போது, நீங்கள் நம்ம இதுவரைக்கும் கேள்விப்பட்டிராத அசுத்தமான காரியங்கள் எல்லாம் சத்துரு கொண்டு வருவான் என்று சொல்லும்போது இப்படிலாம் யோசிக்கலை. ஆனால் இப்போது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? இதை காட்டிலும் இன்னும் அதிகமான தீமையான அசுத்தமான காரியங்களை சாத்தான் கொண்டு வருவான். ஒரே இருட்டாக இருக்கப்போ வெளியே போகிறதுக்கே பயமாக இருக்கே அப்படின்னு சொல்கிறோம்ல, திருட்டு அங்கே போகிறதுக்கே பயமாக இருக்குன்னு. அந்த மாதிரி பயப்படுற காரியங்கள், இருளான காரியங்கள் பூமியை மூடுறது மட்டும் இல்லை, ஜனங்களை காரிருள் மூடும். இருட்டே பயம்தான், அதில் வேற காரிருட்டு. புரியுதா உங்களுக்கு? கருமையான இருட்டு அப்படி ஜனங்களை மூடும். யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல அப்படியே லைட் வெளிச்சமே இல்லாமல் இருட்டில் அப்படியே ஒன்றுமே தெரியாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி காரியங்கள் அதிகமாய் வரும். ஆனாலும் அதுக்கு பிறகு என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஹல்லேலூயா. இதுதான் நமக்கு ஒரு ஆறுதல், தைரியம், நம்பிக்கை. புரிஞ்சு கொள்ளுங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் மேல் கர்த்தர் இருப்பார். தேவனுடைய ஜனங்கள் மேல், தேவனுடைய ஊழியக்காரர்கள் மேல், தேவனுடைய சபைகள் மேல் கர்த்தர் உதிப்பார். கர்த்தருடைய மகிமை இருக்கும். அதுதான் தேசத்துக்கே வெளிச்சமாக இருக்கும். அதுதான் இருளில் நடக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு ஆறுதலாய் வழிகாட்டியாக இருக்கும். அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்வார். அப்போது அந்த விதமான அந்த ஒளியின் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீங்களும் நானும் நடக்க வேண்டும் என்பதிலே ஆண்டவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அதான் ரொம்ப முக்கியம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் இருக்கணும். ஒளி நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கணும். அதுதான் நம்ம எதிர்பார்க்கணும். அப்போது வெளிச்சம் வந்துடும், ஒளி வந்துடும், நம்ம பாட்டுக்கு சும்மா போனால் முடியுமா? யோசிச்சு பாருங்க. தானாக வந்துடாது. நாம் டார்ச் லைட் எடுத்துகிட்டு போனால் தான் இருட்டில் அடிக்கிறோம். நம்ம வீட்டில் சுவிட்ச் பாக்ஸ் இருந்தால் தான், சுவிட்ச் போட்டு கரண்ட் சப்ளை இருந்தால் தான் லைட் எரியுது. அப்போ நம்ம வாழ்க்கையில் வெளிச்சம் இருக்கணுமே. அதுதான் யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய இயேசு. அந்த இயேசு நம்ம உள்ளத்துலேயும் நம்ம வாழ்க்கையிலும் நம்ம வீட்டில் எப்போ இருக்கணுமே. அவரை துக்கப்படுத்திட்டு, அவரை அலட்சியப்படுத்திட்டு நம்ம எப்படி, எந்த அளவுக்கு ஆண்டவர் துக்கப்பட்டு கேட்குறாரு, நீ அலட்சியப்படுத்துகிறாயே, நீ கோபப்படுத்துகிறாயே, இப்படிலாம் கோபாக்கு நீ குவித்து கொள்கிறாயே என்றெல்லாம் சொல்கிற அளவுக்கு நம்ம தொடர்ந்து இருப்போமானால் இயேசு நம்மோடு இருக்க முடியாது. ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கணும்னா நம்முடைய வாழ்க்கை, அவர் நம்மை நேசித்து நம்மை விரும்பி அவர் நம்ம கையை பிடிச்சி நடக்கணும். சிலர் சொல்லுவாங்க, நான் இவளை கட்டிட்டு நான் படுற பாடு இருக்குதே, கல்யாணம் பண்ணிவிட்டு நான் படுற பாடு தாங்க முடியல, எப்படா இது ஒழிந்த பிரச்சனை ஒழியும் தெரியலன்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்போது ஆண்டவர் கூட நம்மளை கட்டிக்கிட்டு நம்மளை தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தால் நம்மளை மீட்டு அவருடைய பிள்ளையை ஆக்கிட்டு
நம்ம மனவாட்டி ஆக்கிட்டு என்னடா இப்படியே இருக்கிறானே எப்போதான் 2022 முடிஞ்சிருச்சு, இன்றைக்கு என்ன தீர்மானம் எடுக்கிறாய், எந்த விதத்தில் எனக்காக எழும்ப போகிறாய்ன்னு ஆண்டவர் கவனிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நம்ம எடுக்கிற தீர்மானத்தை கர்த்தர் நிச்சயமாக கனம் பண்ணுவார். ஆமென். அப்போது இந்த ஒளி உதித்தது, இந்த ஒளியை பற்றி நம்ம சில காரியங்களை பார்க்க போகிறோம். எது நமக்கு ஒளியாக இருக்குது, எந்த விதத்தில் நம்ம அந்த ஒளியை பெற்றுக்கொள்ள முடியும்? நம்ம சுருக்கமாக நான் உங்களுக்கு 3 காரியங்களை சொல்ல போகிறேன். முதலாவதாக பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்து, அது சொல்லிட்டு சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனதை குருடாக்குறான். சிலருடைய காரியத்தை எதை வச்சு எதை தடுக்கிறதுக்கு? ஆண்டுடைய சுவிசேஷத்தின் ஒளி, மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நாம் அந்த சுவிசேஷத்தின் ஒளி நமக்குள்ளே இருக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம்ம இயேசு என்ற ஒளி வந்துட்டார். ஓகே, நான் ரட்சிக்கப்பட்டியா? சரி, உனக்குள்ளே அந்த ரட்சிப்பினுடைய அனுபவத்தின் பிரதிபலிப்பு எப்படி இருக்குது? சுவிசேஷத்தின் வெளிச்சம் இருக்கா உன்கிட்ட? உன்னை பார்க்குறவங்க நீ இயேசுவின் பிள்ளை என்று சாட்சி சொல்ல முடியாது, உன்னுடைய வாழ்க்கையில் சுவிசேஷத்தின் ஒளி இருக்குதா என்று ஆண்டவர் கேட்பார். ஆமென். இது ரட்சிக்கப்பட்டவங்களாம் இல்லையா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஓகே, ஆனால் சுவிசேஷத்தின் ஒளி இருக்குதா? புரியுதா உங்களுக்கு? சொல்லுவாங்க, அப்படியே அப்பா மாதிரியே பிள்ளை பிறந்திருக்குதுமா, அம்மா மாதிரியே இருக்குது பாருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஷான் பிறந்ததும் என்னை மாதிரியே இருக்குன்ட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போனால் இப்படி மாதிரி இப்போ திருப்பியும் சொல்கிறாங்க என்னை மாதிரி இருக்குன்றாங்க. எப்படியோ அப்படி யார் சாயல் சொல்கிறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? தேவனுடைய சாயல். ஹல்லேலூயா. அவருடைய சாயல், கிறிஸ்துவின் சாயல். அந்த சாயல் நம்மக்கிட்ட தெரியுதா? நம்மளை பார்க்குறவங்க சிலர் மூஞ்சை பார்த்தாலே முறைச்சிட்டே போவாங்க, தெரியுதா? சிலர் பார்த்தா கோபம், சிலருக்கு அப்படியே பல்லெல்லாம் கடிப்பாங்க, சிலர் பார்த்தாலே எப்படியோ இருக்கும். அப்படி இல்லை, நம்மளை பார்க்குறவங்க கிறிஸ்து அவன்தான் கிறிஸ்தவன், கிறிஸ்து அவள் தான் கிறிஸ்தவன். புரியுதா உங்களுக்கு? கிறிஸ்து ப்ளஸ் அவள் கிறிஸ்தவள், கிறிஸ்து ப்ளஸ் அவன் கிறிஸ்தவன். இன்னைக்கு அந்த கிறிஸ்துலாம் எங்கேயோ போயிடுச்சு, அவள் தான் நின்றுட்டு இருக்குது. ஆனால் சொல்லிக்கிறது என்னது? கிறிஸ்தவள். இன்னைக்கு சுவிசேஷத்தின் ஒளி நம்மக்கிட்ட காணும்படியாய் அந்த ஒளி உதித்தது, கர்த்தருடைய ஒளி உன்மேல் உதித்தது என்பதை மற்றவர்கள் பார்க்கும்படியாய் இன்றைக்கு நம்மை மாற்றிக்கொள்ள போகிறோம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் சுவிசேஷத்தின் வெளிச்சமா மாற போறேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த சுவிசேஷத்தின் ஒளியை நம்மை உதிக்க பண்ணுவார். 2வதாக பாருங்க, சங்கீதம் 4:6 வாசிக்கும் போது, எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர், கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், ஒரு முகங்கள் வெட்கப்படல. நம்ம முகம் வெட்கப்படாம போகணும்னா அவர் முகத்தை நம்ம பார்த்துட்டே இருக்கணும். அவர் முகத்தை பார்க்க பிரகாசம். ஹல்லேலூயா. அந்த முகத்தை பார்க்க அவருடைய முகத்தை பார்க்க தேவ பிரசன்னம் நம்ம மேலே இறங்கிடுது, அவருடைய முகத்தின் ஒளி நம்ம மேலே வந்துடுது. ஹல்லேலூயா. அப்போது இவர் கேட்குறார் சங்கீதக்காரனுக்கு, எங்களுக்கு நன்மையை காண்பிப்பன் யார் என்று சொல்கிறவங்க அநேகராக இருக்கலாம் ஆண்டவரே, ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று வேணும் ஆண்டவரே, உம்முடைய முகத்தின் ஒளியை என் மேலே நீங்கள் பிரகாசிக்க பண்ணிருங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய முகத்தின் ஒளி இந்த வருஷத்தில் அநேகரிடத்தில் காணப்படும். தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் அந்த ஒளியை தருவார். அதன் மூலமாய் ஆண்டவருடைய வெளிச்சத்தை பலர் பார்ப்பாங்க. அதே நேரத்தில் அந்த ஒளியை அலட்சியம் பண்ணுகிறவர்கள், அந்த ஒளியை பற்றி அக்கறை இல்லாதவர்கள், ஆண்டவருடைய வெளிச்சத்தை பற்றி அதை பற்றி சிந்திக்காதவர்கள் அநேகர் இருளை சந்திக்க வேண்டி வரும். வேறு வழியே இல்லை, அப்புறம் இருளில் மாட்டிக்கொள்ள வேண்டியது தான். இன்றைக்கு ஆண்டவரே உங்கள் முகத்தின் ஒளி எனக்கு வேணும், உங்கள் முகத்தை நான் நோக்கி பார்க்கணும். ஆண்டுகிட்ட எத்தனை பேர் அது கேட்க போகிறீங்க? அவர் முகத்தை பார்க்கணும். நான் ஆரம்பத்தில் இந்த மாதிரியான வசனங்களெல்லாம் வாசித்து ரொம்ப ஆசையாயிரும் எனக்கு. ஆண்டவர் முகத்தை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும், ரொம்ப நாள் ஆசை. அந்த நாட்களில் நான்
டீச்சராக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் பயங்கரமான வேலை. டீச்சர் ப்ரொஃபஷனில் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன், ரொம்ப சின்சியராக இருப்பேன். ஜெபிக்கு நல்லா தெரியும் எப்படி சின்சியராக ஓடுவேன் வேலைக்கு. அதோடு கூட ஓடி வந்து டியூஷன், நூற்றுக்கணக்கான பிள்ளைகளுக்கு, பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டியூஷன், அதுக்கு ஒரு பக்கம் சின்சியராக ஓடுவேன் எல்லாம். அதே நேரத்தில் அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, அநேகருக்கு ஆண்டோடைய அன்பை சொல்ல, பல விதத்தில் உபாசித்து ஜெபிக்க ஓடிக்கொண்டிருப்பேன். அப்போ எனக்கு இரவெல்லாம் ஆண்டோடைய பிரசன்னத்தில் காத்திருக்கணும்னு ஆசை. அப்போ பல நேரத்தில் ஆண்டோட்ட சொல்வேன், ஆண்டவரே நான் உங்களை பார்க்கணுமே, ஆண்டவரே உங்களை பார்க்கணுமே, மோசே உங்கள் முகத்தை பார்த்தாரே, எனக்கும் அந்த முகத்தை பார்க்கணுமே அப்படி சொல்லி ஒரு பாட்டெல்லாம் ஆண்டவர் கொடுத்தார். ஆனாலும் ஆண்டவர் முகத்தை பார்க்கணும். அப்படி ஒரு நாள் அதிகமாக ஜெபித்து அப்படியே தேவ பிரசன்னத்துலேருந்து நான் என்ன செஞ்சுட்டேன், எனக்கே தெரியல, நான் தூங்கினேன்னா முழிச்சிட்டு இருந்தேன்னா தெரியாது. ஆனால் ஆண்டவர் அன்றைக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்தார். ஹல்லேலூயா. அது லிட்டரலாக நடந்தது போலவே ஆண்டவருடைய முகத்தை பார்க்கிற இயேசுவை, அந்த அழகான ரோஜா பூ போன்ற அந்த முகம், அழகான அந்த கண்கள், அந்த கண்களை பார்க்கும்போது நான் அந்த பார்க்கும்போதே சொல்கிறேன், ஐயா அப்பாவுடைய கண் வந்து புறா கண் மாதிரி இருக்குது, கண்ணெல்லாம் மை விட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்புறம் தான் தெரியுது புறா கண்கள் போல் அவர் கண்கள்னு வேதத்தில் இருக்குல்ல, அது மை விட்ட கண்கள் மாதிரி இருக்க காரணம் புறா கண்கள். அவ்வளோ அழகான கண்கள், அவ்வளோ அழகான முகம். அப்படியே அந்த முகத்தை பார்க்கும்போதே சொல்ல முடியாத ஒரு அபிஷேகம். அந்த தரிசனம் முடிஞ்சு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு ஓடும்போது அங்கே வருகிற எல்லாரும் பார்க்குறாங்க, என்னை பார்க்குறாங்க. ஒரு லெனோரான்னு ஒரு டீச்சர் இருந்தாங்க, அவங்க என்னை பார்த்து கேட்குறாங்க, வாட் எலிசபெத், வாட் ஹேப்பன், யூ ஆர் ஷைனிங் அஸ் எ ரோஸ், இவ்வளோ அழகா ரோஸாக எப்படி இருக்கிறீங்க, என்னாச்சு உங்களுக்கு, வாட் ஹேப்பன் டு யூ அப்படின்னு சொல்லி. எனக்கு புரியலை. அப்புறம்தான் எனக்கு தெரியுது, ஆண்டு பிரசன்னம் பிரகாசம் அந்த அளவுக்கு தெரியுது. அவருடைய முகத்தை பார்த்த ஒரு அந்த நாளிலே ஆண்டோடைய விசேஷ பிரசன்னம். ஆமென், ஹல்லேலூயா. அதுலேருந்து அடிக்கடி ஆண்டோட்ட கேட்பேன், ஆண்டவரே உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. அந்த பாடலில் தான் ஒரு முறை ஒரு பாட்டு ஆண்டவர் கொடுத்தார், உம்முகம் பார்த்திட வேண்டும், உம் சத்தம் கேட்டிட வேண்டும். இந்த வருஷத்தினுடைய நியூ இயர் சாங்காக ரெபேக்கா அந்த பாடல் பாடி அதை யூடியூப்பில் அதை வெளியிட்டிருக்கிறோம். எலிசபெத் ராஜ்குமார் யூடியூப் சேனலில் நீங்கள் அதை பார்த்து கொள்ளுங்கள். அது மிக அழகாக அருமையாக இந்த பாட்டை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அருமையாக ரெபேக்கா அதை பாடியிருக்கிறார். ஆண்டவர் அதை அழகாக அதை ஷூட் பண்ணவும் கிருபை கொடுத்தார். அப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, ஆண்டவர் ஒரு எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறார் நம்மக்கிட்ட. என் மகன் என் மகள் என்னை பார்க்க மாட்டானா, என்னை பார்க்க விரும்ப மாட்டானா, நான் என் முகத்தை காட்ட தயாராக இருக்கிறேன், என் பிள்ளைகள் என் முகத்தை பார்க்க ஏங்க மாட்டார்களா என்று அவர் ஏங்குகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் ஆவலாக இருக்கிறார். நான் நிறைய அனுபவங்களை சொல்ல முடியும், நேரம் போதாது. இன்னைக்கு புரிந்து கொள்ளுங்க, நம்முடைய முகத்தை பார்க்க விரும்புகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவருடைய முகத்தை பார்க்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் நம்ம மத்தியிலிருந்து எழுப்ப விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க, இன்னையிலிருந்து நான் ஏசப்பா நான் உங்க முகத்தை பார்க்காம விட மாட்டேன். அப்படி ஒரு வைராக்கியமான ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு தேசத்தையே அசைக்க வல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க, சின்ன பிள்ளைங்க இருக்குங்க, எதையோ பார்க்கறதுக்கு ஆசை இல்லையா, எதுக்கோ ஓட ஆசை, எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள். ஆனால் இவ்வளோ அன்புள்ள ஆண்டவர், கடைசி காலம் ஆயிடுச்சு, ஆண்டுடைய வருகை சமீபம் ஆயிடுச்சு. இந்த நாட்களில் தேசத்துக்கு இருளை நீக்கக்கூடிய வெளிச்சத்தை சுமந்து போகிற பாத்திரமாக நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவரை பார்க்கறதுக்கு ஆசைப்படுங்க, அவருடைய முகத்தை பார்க்கறதுக்கு ஆசைப்படுங்க. அந்த முகத்தின் ஒளி உங்கள் மேல் உதிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த வெளிச்சத்தை அநேகர் காணும்படி கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டிலும் மீண்டும் ஒரு விசை நாங்கள் குடும்பமாக உங்களை வாழ்த்தி, இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் நன்மையாக இருக்கும்படி நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் இன்றைக்கு பேசினபடி உன் ஒளி வந்தது, ஆண்டவர் சொல்லியிருக்கிறபடியே நடக்கும். உங்கள் வாழ்க்கையின் எல்லா இருள்களும் நீங்கி இதுவரை காணப்பட்ட எல்லா இருள்கள், பயங்கள் என்ற இருள், வியாதி என்ற இருள், குறைவுகள் மற்றும் அந்தகாரங்கள், போராட்டங்கள் என்ற எல்லா இருள்களும் நீங்கி தேசத்திலே ஆண்டவர் வார்த்தையின்படியாக வசனத்தின்படியாக சம்பவிக்க வேண்டிய கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், பூகம்பங்கள், பல காரியங்கள், இப்படிப்பட்ட இந்த இருள்கள் மத்தியிலே நீங்கள் வெளிச்சமாக இருக்க, உங்கள் குடும்பம் வெளிச்சமாக இருக்க, உங்கள் வீட்டார் வெளிச்சமாக இருக்க நீங்கள் இப்பொழுது எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். நான்
நானும் என் கணவரும் இணைந்து உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் மேல் தம்முடைய வல்லமையை வெளிச்சத்தை தந்து உங்களை ஒளி பிரகாசிக்கும்படி வைத்து மேன்மைப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாமா? இணைந்து கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த புதிய வருடத்தை கிருபையாய் நாங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் சுவாமி. உம்முடைய கரத்திலிருந்து தான் இவைகள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஜீவன் சுகம் பலத்தோடு எங்களை இந்த புதிய ஆண்டுக்குள் எங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர். அழைத்தவர் உண்மையுள்ளவர், கடைசி வரை நடத்துவார், கடைசி வரை நடத்துவார். கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிற ஒரு காரியம், அதை வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். மீகா 2:13, தடைகளை தகர்க்கிறவர், நீக்கி போடுகிறவர் உங்கள் முன்பாக நடந்து போகிறார். ஹல்லேலூயா. எல்லா உங்கள் தடைகளை நீக்கி உங்களை ஆசீர்வாதமாய் நடத்தி கொண்டு போவார். உங்கள் முன்னணியிலே நடந்து கொண்டு போகிறார். கர்த்தர் கொடுத்த வார்த்தை இதுதான். கர்த்தரே உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அவரே இறங்கி வந்து தடைகளை எடுத்து போட போகிறார். நீங்கள் காண்பீர்கள், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த தடைகள் விலகும். நீண்ட நாள் போராட்டத்தோடு இருக்கிறீங்களா, பிரச்சனையோடு இருக்கிறீங்களா, அந்த தடைகள் விலகி சமாதானமாய் நடந்து போவீர்கள். உங்கள் குடும்ப பிரச்சனைகள் உங்களை தாக்கி கொண்டிருக்கலாம், நீக்கி போடுவார். அவரே முன்னே போகிறார் அல்லவா. எப்படி தீமையை அனுமதிப்பார், எடுத்து போட்டுக்கொண்டே போவார். அது நீங்கள் இந்த வருடத்திலே சீக்கிரமே காண்பீர்கள். வியாதி என்ற அந்த பிரச்சனை, அதை எடுத்து போடுவார். கடன் பிரச்சனையோடு போராடி கொண்டிருக்கிறீங்களா, அதை எடுத்து போடுவார். அவரே முன்னே போய் எடுத்து போடுவார். முன்னே செல்கிறவர் எப்படி தீமையை அனுமதிப்பார்? நிச்சயம் அனுமதிக்க மாட்டார். நன்மையானதையே கொடுத்து கொண்டு செல்வார். நன்மையானதை கொடுத்து கொண்டு செல்வார். அவர் நிச்சயமாய் வருவார், ஆசீர்வதிப்பார். சோர்ந்து போகாமல் அப்படியே நாம் ஜெபித்து கொண்டே இருக்கலாமா? தொடர்ந்து ஜெபித்து கொண்டு இருப்போம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் குடும்பமாய் உள்ள ஆசீர்வதிக்கிறோம். அவர் மகிமை இறங்கி வரும், நிச்சயமாய் இறங்கி வரும். நன்மையான காரியங்களை செய்தரும். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு இப்ப சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே நான் அந்த மகிமையான ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். தடைகளை தவிர்த்து முன்னே சென்று கொண்டிருக்கிறார் அல்லவா, ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுங்க. அறிக்கை பண்ணுங்க, இப்ப சொல்லுங்க. இப்பொழுதே ஒரு அற்புதம் நடக்கிறது இயேசுவின் நாமத்தினாலே. இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்திலே நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா. Thank you Lord. ஆமென், ஆமென். கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். நீங்கள் இணைந்து எங்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவரும் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். பரிசுத்தவான்களுக்காய் வேண்டுதல் செய்கிற ஆவியானவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஒன்றுக்கும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. தகப்பனே, எங்கள் ஜெபங்களெல்லாம் நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறீரப்பா. இப்பொழுதும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இதுவரை காணப்பட்ட இருள் மறைந்து போகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. வருகிற இந்த வருஷத்துல அநேக இருள்கள் வரக்கூடும். தேசங்களை பயப்படுத்தக்கூடிய காரியங்கள் வரக்கூடும். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் கர்த்தர் உண்மையில் உதிப்பார். கர்த்தருடைய மகிமை உண்மையில் காணப்படும் என்ற வார்த்தையின்படி இப்பொழுதும் ஜெபத்திலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் வீட்டிலும் கர்த்தருடைய வெளிச்சம் கடந்து வந்து வியாதி என்ற இருள், பயம் என்ற இருள், குறைவுகள், போராட்டம், கடன் தொல்லை, பிரச்சனைகள் என்ற இருள், குடும்பத்திலே அடிக்கடி வருகிற சண்டைகள், குழப்பங்கள், பயங்கள், தூக்கமில்லாமல் தவிக்கிற காரியங்கள், திருமண தடைகள், வியாபார தடைகள், குழந்தை பாக்கியமின்மை, இந்த எல்லா விதமான இருள்கள் மறைந்து உடைய பிள்ளைகளுக்கான அற்புதங்கள் நடக்கட்டும் சுவாமி. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஆசீர்வாத தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி ஆசீர்வாதம் என்ற வெளிச்சம் வரட்டும் அப்பா. உடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும். இந்த வருடம் முழுவதும் இயேசுவின் கரங்களை பிடித்துக் கொண்டு தைரியத்தோடு, விசுவாசத்தோடு, ஜெபத்தோடு ஒவ்வொரு எழும்பட்டும் அப்பா. அதன் மூலமாய் பெற்றுக்கொண்ட நன்மைகளை சொல்லி சொல்லி நாங்களும் துதிக்க கிருபை தாரும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இப்பொழுதே ஒவ்வொரு மேலும் ஆண்டுடைய வெளிச்சம் கடந்து வருவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜெபம், துதி, ஆராதனை, வேத தியானம் இவர்களை நிரப்பட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வீடு முழுவதும் கர்த்தருடைய ஆவியானுடைய ஆட்கொள்ளுதலுக்குள்ளே ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தினால் எல்லா இருளின் அதிகாரங்களை கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். எங்கள் தேசத்துக்கு ஒவ்வொருவரின் சாட்சியாய் வையும், வெளிச்சமாய் வையும், ஆசீர்வதியும் அப்பா. நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். அற்புத கரங்களிலே ஒவ்வொருவரை கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெயம் கொடுக்கிற ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாங்கள் உங்களை வாழ்த்தி, உங்களை ஆசீர்வதித்து ஜெபித்து, தேவன் நமக்கு கொடுத்த தரிசன திட்டத்தின்படியான ஊழிய காரியத்தில் ஒரு காரியத்தை உங்களுக்கு
அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். குறிப்பாக நம்முடைய தானியேல் முகாமை குறித்து உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே கடந்த 1990 வருஷத்தில் ஆண்டருடைய முழுநேர ஊழியத்திற்கு கர்த்தர் என்னை கொண்டு வந்த பொழுது நான் டீச்சர் வேலையை விட்டு நான் ஆண்டருடைய ஊழியத்துக்கு வந்து கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள், அவர் கொடுத்த திட்டங்கள், தரிசனங்கள் நிறைவேறவும், அவர் நாமம் மகிமைப்படவும், தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் கர்த்தர் தொடர்ந்து நடத்துகிறார். முக்கியமாக தேவன் அந்த நாளில் கொடுத்த திட்டத்திலே தானியேல் முகாம் என்ற முகாமை ஆரம்பித்து வாலிப பிள்ளைகளுக்கு, குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்கு என்று ஆரம்பித்து தேவனுக்கென்று ஊழியம் செய்யக்கூடியவர்களை எழுப்புகிற ஒரு முகாமாக தேவன் எனக்கு பேசினார். அதைத் தொடர்ந்து நான் 1990 வருஷத்தில் அதுக்காக ஜெபத்தோடு இருந்து அந்த தானியேல் முகாமை 91 வருஷத்தில் ஆரம்பித்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு கருப்பொருளோடு கூட நடத்தி அதன் மூலமாய் நூற்றுக்கணக்கான வாலிபர்கள் கர்த்தருடைய முழுநேர ஊழியத்தை செய்யவும், அநேகர் பகுதி நேர ஊழியத்தை செய்யவும் பல இடங்களிலே, தமிழ்நாடு, இந்தியா முழுவதும் பல இடத்திலும், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளிலும் கூட அநேக பிள்ளைகளை கர்த்தர் பல இடங்களிலே கர்த்தருக்கென்று பயன்படுத்தி வருகிறார். அதற்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வருஷத்தில் வருகிற 14ஆம் தேதி காலையிலிருந்து இரவு வரைக்கும், காலை 9 மணியிலிருந்து இரவு 8 மணி வரையிலும் அந்த தானியேல் முகாமை நடத்துகிறோம். அதன் பிறகு அடுத்த நாள் 15ஆம் தேதி ஞாயிறு காலை ஆராதனைகளுக்கு பிறகு மதியம் தொடங்கி அதே போல் மாலை வரைக்கும் அதை நடத்துகிறோம். அதில் கருப்பொருளாக கர்த்தர் மகிமை என்ற வார்த்தை கொடுத்திருக்கிறார். எனவே ஆண்டவர் இந்த கடைசி காலங்களிலே மகிமையான தம்முடைய தொடுதலையும் அபிஷேகத்தையும் வல்லமையும் வரங்களையும் தந்து தமக்கென்று ஒரு கூட்டத்தை எழுப்ப விரும்புகிறார். வாலிபர்கள் மற்றும் ஊழியம் செய்ய விரும்புகிறவர்கள், நீங்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்கள், நீங்கள் இதில் பங்கு கொள்ள முடியும். எனவே எங்களுடைய ஃபோன் கால் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் செய்து அதை அந்த இடத்தை நீங்கள் இணைந்து சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளினாலும் கர்த்தருடைய வழிநடத்தினாலும் நீங்கள் கர்த்தருக்கென்று எழும்பும்படி உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாரனால் நீங்கள் இதில் பங்கு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை எழுப்புவார், ஆசீர்வதிப்பார். இந்த தானியேல் முகாமுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. அன்பர் ஜப ஊழியங்கள், விருத்தாச்சலம், கடலூர் மாவட்டம், தமிழ்நாடு. எங்கள் மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் எண்கள் 9894633923 மற்றும் 9865868439. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.